ஸோ இந்த வீடியோவில் நீட் 2025 அதில் ஃபிசிக்ஸ் செக்ஷன் ஸோ அதோட அனாலிசிஸ் பார்க்க போகிறோம். எத்தனை டிஃபிகல்ட்டி கொஷின்ஸ் இந்த சாப்டர்லேருந்து எத்தனை நம்பர் ஆஃப் கொஷின்ஸ் வந்திருக்குன்னு. இட் வில் பி வெரி ஹெல்ப்ஃபுல் ஃபார் நீட் 2026 ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கக்கூடிய ஆஸ்பிரண்ட்ஸ்க்கு. அண்ட் நீட் 2025 எழுதுனவங்களுக்கும் ஒரு ஐடியா கிடைக்கும், ஓகே நம்ம என்ன தான் பண்ணோம் அப்படின்ற மாதிரி. பட் உங்களுக்கு இதெல்லாம் ஆல்ரெடி தெரிஞ்சுக்கும் தான். சரி, ஓகே. அண்டு இந்த வீடியோவில் செகண்ட் பார்ட்டில் என்னோட ஒப்பீனியன் ஆன் திஸ் பேப்பர். ஸோ அது ரொம்ப ஹானஸ்ட்டாக இருக்க போது. ஸோ எனக்கு தெரியல, இட் மே பி டிஃபர் ஃப்ரம் அதர்ஸ். ஸோ மற்றவங்க பேசுனதுக்கும் நான் சொல்கிறதுக்கும் வித்தியாசம் இருக்கலாம். அண்டு இட் மே ஹர்ட் யூ. ஸோ எனக்கு தெரில நீங்கள் அதை எப்படி எடுத்துக்கிறீங்கன்றது தான். ஸோ நான் வந்து ரியாலிட்டியாக சொல்லணும்னு நினைக்கிறேன், ஹானஸ்ட்டாக. ஓகே, லைக் நம்ம இப்போ டிஸ்கஸ் பண்ணுறப்போ உங்களுக்கு என்ன அப்படின்றது தெரிஞ்சு வரும் இல்லையா? சரி, ஓகே. ஸோ இப்போ ஃபஸ்ட்டு வந்து நீட் பேப்பர் அனாலிசிஸ். ஸோ இது வந்து ரொம்ப இன்ஃபர்மேட்டிவான ஒரு டேட்டா தான். இந்த இடத்துல சாப்டர்ஸ் போட்டிருக்கேன், இந்த இடத்துல நம்பர் ஆஃப் கொஷின்ஸ் போட்டிருக்கேன். இதில் ரெட் கலரில் மென்ஷன் பண்ணியிருக்கிறது அப்போல்லாம் அந்த சாப்டர் வந்து டிஃபிகல்ட்டியான கொஷின்ஸ் வந்திருக்கு அப்படின்றது நான் ஃபீல் பண்ணுறது இந்த பாயிண்ட் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ். ஓகே, ஃபஸ்ட்டு ஃபிசிக்ஸ் அண்ட் மெஷர்மெண்ட்ஸ்லேருந்து 2 கொஷின்ஸ். இது வந்து ஆக்சுவலி சர்ப்ரைசிங் தான். ஏன் அப்படின்னா நமக்கு டைமென்ஷனல் அனாலிசிஸ்லேருந்து ஒரு கொஷின் வந்திருக்கு, எரர்ஸ்லேருந்து ஒரு கொஷின் வந்திருக்கு. ஸோ விச் இஸ் இம்ப்ரெசிவ். ஸோ ஓகே, நெக்ஸ்ட்டு கைனமேட்டிக்ஸ்லேருந்து 2 கொஷின்ஸ் வந்திருக்கு. லாஸ் ஆஃப் மோஷன்லேருந்து 3 கொஷின்ஸ் வந்திருக்கு. இதில் வந்து ஒரு கொஷின் இருக்குது, சம் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து லென்த்தியாக ஃபீல் பண்ணியிருக்கலாம். என்ன அப்படின்னா ஒரு சர்க்குலர் மோஷனில் வந்து சுற்றுறாங்க, அப்போ VP/V0 அதோட ரேஷியோ என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்க கொஷின். ஸோ தட் மே ஃபீல் லென்த்தி. பட் ஆனால் அதுக்கு ஒரு ட்ரிக் இருக்குது. ஸோ அந்த ட்ரிக் உங்களுக்கு தெரிஞ்சிருந்தால் அது ஈஸியாக இருந்திருக்கும். ஸோ அதனால் அந்த இடத்துல நான் ரெட் மார்க் பண்ணல. ஓகே, நெக்ஸ்ட் ஒர்க் எனர்ஜி பவர்லேருந்து ஒரு கொஷின்ஸ் வந்திருக்கு. ரொட்டேஷன் மோஷன்லேருந்து 3 கொஷின்ஸ். இதில் 2 கொஷின்ஸ் வந்து டிஃபிகல்ட்டி, அதாவது ஒன்று லென்த்தி ஈவன் தோ இட் இஸ் ஈஸி, இன்னொன்று வந்து டிஃபிகல்ட்டி. அந்த லென்த்தியானது என்ன அப்படின்னா அந்த மூமெண்ட் ஆஃப் இனர்ஷியா, ஒரு ஸ்பியர் கொடுத்துட்டு அதில் 6ன்றதை கட் பண்ணி எடுத்துட்டாங்க. அப்போ ரேஷியோஸ் என்ன அப்படின்ற மாதிரி. பியூட்டியான விஷயம் என்ன அப்படின்னா ஐ திங்க் ஒரு ஸ்டூடெண்ட் வந்து இதே மாதிரி பேசிஸில் டிஸ்க் பற்றி ஒரு கொஷின் கேட்டிருந்தாங்க. அதை நான் டிஸ்கஸ் பண்ணியிருக்கேன். அந்த வீடியோட கமெண்ட் செக்ஷனில் இந்த கொஷினை நீட்டுக்கு வராது, இந்த டிஃபிகல்ட்டி லெவல்லாம் இருக்காது அப்படின்னு சொன்னாங்க. பட் ஃபைன், அப்போதைக்கு ஐ டு அக்செப்ட் தட். பட் அந்த இன்டென்ஷன் என்னென்னா நீங்கள் சால்வ் பண்ண கற்றுக்கணும். த திங் இஸ் போத் கான்செப்ட்ஸ் ஆர் சேம், ஒன்லி த ஆப்ஜெக்ட் இஸ் டிஃப்ரெண்ட். இந்த இடத்துல ஏன் சொல்கிறேன்னா நமக்கு அந்த சர்ப்ரைஸான இருக்க கொஷின் பேப்பர் வந்து. ஸோ அதுதான். சரி, ஓகே. இந்த கொஷின் வந்து ஈஸி பட் இட் இஸ் லென்த்தி, அந்த ஸ்பியர் கொஷின்ஸ். இதில் டிஃபிகல்ட்டி நான் சொல்ல போகிறது என்னென்னா இந்த கொஷின் தான். ஒரு சன் இருக்குது, அந்த சன்னோட ரேடியஸ் வந்து ட்வைஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகிடுச்சு. அப்போ அதோட டைம் பீரியட் என்னவாக இருக்கும் அப்படின்ற மாதிரி கொஷின். இதுக்கு என்னென்னா இந்த பேசிக் பிரின்சிபல். ஸோ த ஃபஸ்ட் பிரின்சிபலே நிறைய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு தெரிஞ்சிருக்கலாமா இருக்கலாம். உங்களுக்கு தெரிஞ்சிருக்கா இல்லையா அப்படின்றத கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ தட் ஐ நோ whom I am talking with. சரி, ஓகே. ரொட்டேஷன் மோஷன்லேருந்து 3 கொஷின்ஸ், கிராவிடேஷன்லேருந்து 2 கொஷின்ஸ், விச் இஸ் ஆக்சுவலி வெரி நைஸ். ஒன்று வந்து ஐ திங்க் கெப்லர்ஸ் லாலேருந்து ஒரு கொஷினும். அண்ட் அதே தான், அது வந்து கெப்லர்ஸ் லான்னு சொல்லி நிறைய பேர் டவுட் பண்ணிட்டுருப்பீங்க. சன்னு வந்துருச்சு, ஸோ இட் ஹேஸ் டு பீன் கிராவிடேஷன். ஸோ கிராவிடேஷனில் ரேடியஸ்க்கும் டைம் பீரியடுக்கு என்ன ரிலேஷன்? T² ப்ரொபோர்ஷனல் டு A³. ஸோ அந்த கன்ஃபியூஷன் வந்திருக்கும். பட் இட் இஸ் நாட் இன் கிராவிடேஷன், இட் இஸ் இன் அந்த இது ரொட்டேஷனல் மோஷனில். ஸோ கிராவிடேஷன் வந்து கெப்லர்ஸ் லாலேருந்து ஒரு கொஷின் வந்திருக்கு. இன்னொரு கொஷின் வந்து அந்த ஹைட் வச்சு. ஸோ இதெல்லாம் நான் ஈஸின்னு தான் சொல்ல முடியும். ஏன் அப்படின்னா தட் இஸ் ஈஸி. ஓகே, நெக்ஸ்ட்டு ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் சாலிட்ஸ் அண்ட் லிக்விட்ஸ். இதில் வந்து அந்த தேர்மல் ப்ராப்பர்ட்டிஸும் இருக்குது. ஸோ இந்த இடத்துல நான் 2 கொஷினுமே டிஃபிகல்ட்டின்னு சொல்ல போகிறேன். ஏன்னா அந்த தேர்மல் ப்ராப்பர்ட்டி கொஷின்ஸ் வந்து அது வந்து லென்த்தியான கொஷின்ஸ். ஏன்னா நமக்கு 3 தேர்மல் கண்டக்டிவிட்டி உள்ள மீடியம் கொடுத்துட்டு அதுலேயுமே இந்த இடத்துல டெம்பரேச்சர் என்னன்னு கண்டுபிடிச்சி அதுக்கு ரேஷியோஸ் கண்டுபிடிக்கணும். ஸோ தட் இஸ் வெரி டிஃபிகல்ட். அண்ட் இன்னொரு கொஷின் வந்து அந்த சர்ஃபேஸ் டென்ஷன் பேஸ் பண்ணி இன்னொரு கொஷின், அந்த கேப்லரி ரைஸ். ஸோ அந்த d²y/dx². ஸோ ரெண்டுமே டிஃபிகல்ட்டி தான். ஸோ ஐ ஹேட் திஸ். ஓகே, நெக்ஸ்ட்டு தெர்மோடைனமிக்ஸ் வந்து கைனடிக் தியரி ஆஃப் கேஸஸ். எனக்கு தெரிஞ்சு தெர்மோடைனமிக்ஸ் ஸோ அதில் மட்டும் இருந்து எக்ஸ்பிளிசிட்டாக கொஷின்ஸ் வரல. இந்த இடத்துல எது சொல்கிறேன்னா லைக் லெட்ஸே ஒரு ஃபர்ஸ்ட் லா ஆஃப் தெர்மோடைனமிக்ஸாக இருக்கலாம், இல்லை இன்டர்னல் எனர்ஜி பேஸ் பண்ணி அந்த மாதிரி ஒரு ப்ராப்ளம். பட் ஏன்னா கைனடிக் தியரி ஆஃப் கேஸஸுமே நமக்கு தெர்மோடைனமிக்ஸ் படிச்சு தான் தெரியும். பட் தெர்மோடைனமிக்ஸ்னே ஒரு டாபிக், அதில் சில ஃபார்முலாஸ்லாம் இருக்குல்ல. ஸோ அதை மட்டும் பேஸ் பண்ணி ப்ராப்ளம்ஸ் அந்த மாதிரி நான் பார்க்கல. பட் அலாங் வித் கைனடிக் தியரி ஆஃப் கேஸஸ் நமக்கு 3 கொஷின்ஸ் வந்திருக்கு, விச் இஸ் வெரி இம்ப்ரெசிவ். நெக்ஸ்ட் ஆசிலேஷன் அண்ட் வேவ்ஸில் வந்து 3 கொஷின்ஸ் வந்திருக்கு. அதில் ஒரு கொஷின் டிஃபிகல்ட்டியாக ஃபீல் பண்ணுறது என்னென்னா அந்த கொஷின், அந்த மண் இருக்குது, அந்த மண் வந்து லீக் ஆகிட்டுருக்கு. அப்போ ஒமேகா ஆங்குலர் ஃப்ரீக்வன்சியும் ஆம்ப்ளிடியூடும் என்ன ஆகும் அப்படின்ற ஒரு கேட்ட கொஷின்ஸ். ஸோ அது கிராஃப் கொஷின்ஸ். ஸோ அது நமக்கு டிஃபிகல்ட்டியாக இருக்கும். ஏன்னா நமக்கு அது வந்து ஹேபிச்சுவேட் கிடையாது. நெக்ஸ்ட் வந்து 12th. ஸோ இதுக்கு முன்னாடி பார்த்த வரைக்கும் 11th நான் பார்த்த வரைக்கும் 21 கொஷின்ஸ் வேறு தேர், விச் இஸ் நியர்லி 50%. ஏன்னா 22.5 தான் அந்த மிட் பாயிண்ட். பட் 21 இஸ் ஓகே. நெக்ஸ்ட் எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸ். இந்த எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸில் வந்து நான் இன்க்ளூடட் கெப்பாசிட்டன்ஸ். ஸோ இதுலேயுமே நமக்கு டிஃபிகல்ட்டியான கொஷின்ஸ் இருக்குது. அந்த கெப்பாசிட்டன்ஸில் வந்து 3D/2 D/8. ஸோ அப்படின்றதுல K1 K2 அப்படின்ற டயலெக்ட்ரிக் மீடியம் ஃபில் பண்ணிட்டாங்க. ஸோ தட் கொஷின் இஸ் டஃப் ஃபார் மீ. அண்ட் ஒரு கொஷின் ஈஸியாக கேட்டிருந்தாங்க,
அந்த ரிப்பல்சிவ் ஃபோர்ஸு, ஸோ அதோட இது. ஸோ தட் இஸ் ஃபைன். ஸோ இதில் நமக்கு 3 கொஷின்ஸ் கேட்டிருந்தாங்க. அண்ட் கரண்ட் எலக்ட்ரிசிட்டிலேருந்து எகெயின் 3 கொஷின்ஸ். ஸோ இதெல்லாம் ரொம்ப ஜாலியாக இருக்குது. இது ஃபஸ்ட்டு 3 யூனிட் படித்தாலே 9 கொஷின்ஸ். 9 கொஷின்ஸ்னால் 9 4s are 36. 36 மார்க்ஸ் ஈஸியாக கிடச்சிரும். ஸோ இதுலேயுமே நமக்கு அந்த சிடின்ற லைனில் என்ன கரண்ட் ஃப்ளோ ஆகுது அப்படின்ற கேட்ட கொஷின் எனக்கு கஷ்டமாக தெரிஞ்சுது. கஷ்டமானா நமக்கு கேவிஎல் கேசிஎல் தான் யூஸ் பண்ண போகிறோம், பட் இட் இஸ் லென்த்தி. ஸோ தட்ஸ் வாட் ஐ மீன் கஷ்டம். நெக்ஸ்ட்டு வந்து இன்னொரு கொஷின்ஸ் இருந்துச்சு. லைக் நிறைய அந்த ரெசிஸ்டன்ஸ் போட்டு அந்த பேட்ரி வழியாக போகக்கூடிய கரண்ட் என்ன, அதுக்கு ஆன்சர் வந்து 2 ஆம்பியர் ஐ கேஸ், 0.5 ஆம்பியர் எக்ஸாக்ட்லி ஞாபகம் இல்லை. ஸோ அந்த கொஷின் அது ஈஸி தான். பட் என்னென்னா நமக்கு அந்த வீட்ஸ்டோன் பிரிட்ஜ் வந்து அந்த மாதிரி நம்ம யோசிச்சிருக்க மாட்டோம். ஸோ தட் இஸ் த திங் ஐ எம் ஹியர் மென்ஷனிங் டிஃபிகல்ட். அண்ட் மேக்னெட்டிக் எஃபெக்ட்ஸ் ஆஃப் எலக்ட்ரிக் கரண்ட் அண்ட் மேக்னட்டிசம். ஸோ இதில் பியூட்டி என்னென்னா, இதில் வந்து நான் டிஃபிகல்ட்டியாக ஒரு கொஷின்ஸ் இருந்துச்சு. என்ன கொஷின்னா, அந்த மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் யூஸ் பண்ணி அந்த மேக்னெட்டிக் மூமெண்ட் கண்டுபிடிக்க சொல்கிறது. பட் என்னென்னா அது இந்த இடத்துல நான் டிஃபிகல்ட்டுன்னு மென்ஷன் பண்ணியிருந்தாக்கலாம். பட் பண்ணாத காரணம் வந்து அது டேரெக்டாக இருக்குது. ஸோ இட் இஸ் டேரெக்ட். ஸோ நம்ம அதில் எதுவும் டிஃபிகல்ட்டின்னு சொல்ல முடியாது. இந்த இடத்துல நான் டிஃபிகல்ட்டின்னு சொல்கிறதுனா இட் இஸ் ரியலி டிஃபிகல்ட். ஸோ அந்த இடத்துல நான் அதை வந்து சொல்லலை. ஸோ ஐம் ஸோ சாரி, பட் இட் இஸ் டிஃபிகல்ட். ஓகே. நெக்ஸ்ட்டு எலக்ட்ரோமேக்னெட்டிக் இண்டக்ஷன் ஆல்டர்னேட் கரண்ட்டில் நமக்கு 2 கொஷின்ஸ் வந்திருக்கு. நெக்ஸ்ட்டு எலக்ட்ரோமேக்னெட்டிக் வேவ்ஸில் வந்து எகெயின் 2 கொஷின்ஸ். ஸோ இதில் வந்து நான் ஒரு கொஷின் வந்து டஃப் ஒன்று போட்டிருக்கேன். ஸோ அந்த கொஷின் என்ன கொஷினாக இருக்கும்? இஎம்விஸ். சரி, ஓகே. லைக் நான் ஒரு தடவை பேப்பர் வச்சு இது ஈஸி கொஷின் கஷ்டமான கொஷின் அப்படின்னு நான் நினைக்கிறேன்னு போட்டுறேன். ஓகே. ஆப்டிக்ஸ் வந்து 4 கொஷின். ஸோ ஈவன் தோ ஆப்டிக்ஸ் நமக்கு ஹை வெயிட்டேஜ் சாப்டர், ஏன்னா அதில் வேவ் ஆப்டிக்ஸ் இருக்கும், ரே ஆப்டிக்ஸ் இருக்கும். ஸோ ரே ஆப்டிக்ஸ்லேருந்து அந்த இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் மைக்ரோஸ்கோப் பேஸ் பண்ணி அந்த ஐபீஸ் ஆப்ஜெக்டிவ் லென்ஸ், ஸோ அதை பேஸ் பண்ணி ஒரு கொஷின் வந்துருக்கு. ஸோ ஐ திங்க் எவ்ரி திங் இஸ் இன் அ ஸ்டாண்டர்ட் லெவல். ஸோ அதில் நான் எதுவும் குறை சொல்லலை. பட் உங்களுக்கு டிஃபிகல்ட்டியாக ஃபீல் ஆகிருக்கலாம். பட் நான் இந்த இடத்துல டிஃபிகல்ட்டின்னு மென்ஷன் பண்ணுறது இட் வாஸ் ஆக்சுவலி டிஃபிகல்ட். அண்ட் டியூயல் நேச்சர் ஆஃப் மேட்டர் இது வந்து ரொம்ப ஒரு இம்பார்ட்டண்ட். ஏன்னா அது ரொம்ப ஒரு குட்டி சாப்டர். அதுலேருந்து 3 கொஷின்ஸ். டீப்ராக்லி வேவ் லென்த்னே நிறையா வாட்டி இருந்திருக்கும். அண்டு இன்னொரு கொஷின் ஃபோட்டோ எலக்ட்ரிக் எஃபெக்டில். அந்த ஃபோட்டோ எலக்ட்ரிக் எஃபெக்ட் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான கொஷின். ஏன்னா அது நமக்கு தெரிஞ்சது. பட் அந்த கொஷின் மேக் பண்ண விதம் சச் தட் ஒரு 4 டயக்ராம் கொடுத்துட்டு அந்த 4 டயக்ராமில் எது கரெக்ட் அப்படின்றதுக்கு ஒரு 4 ஆப்ஷன். ஸோ அது வந்து கொஷின் மேக் பண்ணது வந்து ஒரு ப்ரில்லியண்டான விஷயம் தான். பட் இட் இஸ் லென்த்தி இல்லை, கொஷின் லென்த்தி. ஸோ அந்த இடத்துல அது ஓகே. பட் இந்த இடத்துலையும் நமக்கு டிஃபிகல்ட்டான கொஷின்ஸ் இருந்திருக்கு. நெக்ஸ்ட் ஆட்டம்ஸ் அண்ட் நியூக்ளியஸ்லேருந்து ஒரு கொஷின். அண்டு இந்த இடத்துல ஒரு கொஷின் இருக்கும். என்னென்னா போர் ரேடியஸ் கொடுத்துட்டு அதோட டி ப்ராக்லி வேவ் லென்த் ஆஃப் அன் எலக்ட்ரான். ஸோ தட் இஸ் த ஐ திங்க் merge ஆஃப் திஸ் டூ. ஈவன் தான் அது போர் பாஸ்லேட்ஸ்லேருந்து வந்திருக்கு அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டாலும் நமக்கு எக்ஸ்பிளிசிட்டாக தெரியாது. ஸோ நம்ம மைண்ட் ஆட்டோமேட்டிக்காக டியூயல் நேச்சரை பற்றியும் யோசிக்கும். ஸோ தட் இஸ் த திங். எனக்கு தெரிஞ்சு ஃபார் த ஃபஸ்ட் டைம் இந்த மிக்சிங் ஆஃப் கான்செப்ட் வந்திருக்கு நீட். நெக்ஸ்ட் எலக்ட்ரானிக்ஸ் டிவைஸ்லேருந்து 2 கொஷின்ஸ். ஒன் வந்து கேட் கொஷின், லாஜிக் கேட் யூஸ் பண்ணி. நெக்ஸ்ட் இன்னொரு கொஷின் வந்து டயோட், அந்த சென்டர் டேப்ட்டு ஃபுல் வேவ் ரெக்டிஃபயர் கொடுத்துட்டு D1 D2 எப்படி இருக்குது அப்படின்றத மென்ஷன் பண்ணுறது. நெக்ஸ்ட் எக்ஸ்பெரிமெண்டல் ஸ்கில்ஸ். ஸோ அதுலேருந்து நமக்கு வெர்னியர் கேலிஃபர் பேஸ் பண்ணி ஒரு கொஷின். ஸோ அந்த கொஷின் வி ஹேவ் டிஸ்கஸ்ட் இயர்லியர். ஸோ திஸ் இஸ் த திங் அபவுட் நீட் பேப்பர். ஸோ இந்த இடத்துல நான் உங்களுக்கு சொல்ல நினைக்கிறேன். ஸோ நான் ஸ்கிரிப்ட் ப்ரிப்பேர் பண்ணும்போது இது நினைக்கல. என்ன அப்படின்னா கொஷின் பேப்பர் எடுத்துகிட்டு உங்களுக்கு எது எது டிஃபிகல்ட்டி எது எது கஷ்டம் அப்படின்றத நான் சொல்லலாம் அப்படின்றது தான். 8 மினிட். ஓகே ஓகே ஓகே. ஸோ ஓகே, இந்த கொஷின்ஸ் வந்து டிஃபிகல்ட்டியான ஒரு கொஷின் தான். டு பி ஹானஸ்ட் நம்ம அதை ஒத்துக்கணும். ஏன்னா பார்க்கும்போதே கடுப்பாக இருக்குது. ஸோ செகண்ட் கொஷின் ஈஸி, டேரக்ட் கொஷின்ஸ் தான். ஐ ஹோப் இது வந்து உங்களுக்கு தெரியும் அப்படின்றத நினைக்கிறேன். ஓகே ஓகே சாரி. ஸோ தேர்ட் கொஷின்ஸும் ஈஸி. தேர்ட் கொஷின் ஈஸி. ஃபோர்த் கொஷினுமே நம்மளால் போட்டிருக்க முடியும் லைக் அந்த இடத்துல. பட் அது வந்து லென்த்தி தான். ஏன்னா நமக்கு ஸ்மூத் சர்ஃபேஸ் கண்டுபிடிக்கணும், ரஃப் சர்ஃபேஸ் கண்டுபிடிக்கணும். பட் இட் இஸ் லென்த்தி. பட் ஆனால் நமக்கு வீட்டிலேருந்து போடும்போது ஈஸியாக இருக்கும். ஸோ நீங்கள் அந்த கொஷினை ஸ்கிப் பண்ணியிருக்கிறது அப்படின்றது பெட்டர் ஆப்ஷன். ஸோ இந்த இடத்துல பொறுத்த வரைக்கும் நீங்கள் செகண்ட் அண்ட் தேர்ட் கண்டிப்பாக அட்டன் பண்ணியிருந்துருக்கலாம். 5th அட்டன் பண்ணியிருந்துருக்கலாம். அண்டு 6 வந்து நீங்கள் மேபி ட்ரை பண்ணியிருந்துருக்கலாம். 7th வந்து நீங்கள் சப்போஸ் போட்டிருக்க மாதிரி ஆக்சுவல் சொல்யூஷன்ஸ் போட்டிருந்தீங்கன்னா அது உங்களுக்கு கஷ்டமாக இருந்திருக்கும். பட் ட்ரிக் யூஸ் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருந்திருக்கும். நெக்ஸ்ட் 8th கொஷின் இஸ் ஈஸி, 9th கொஷின் இஸ் ஈஸி, 10th கொஷினும் ஈஸி தான். ஏன்னா இம்பல்ஸ் நமக்கு டேரெக்டான விஷயம் தான். 11th இஸ் ஈஸி.
ஸோ 12த்துமே மேக்னெட்டிக் மூமெண்ட், ஸோ அது நமக்கு ஐஏ, ஸோ அதை வச்சு மட்டுமே போட்டுடலாம். 13 இஸ் ஈஸி. ஸோ 14 வந்து நீங்கள் இதை எப்படி அப்ரோச் பண்ணியிருக்கீங்க அப்படின்றது தான். ஏன்னா காஜ் ப்ரெஷர் அப்படின்றது நமக்கு ஒரு நியூ டேர்ம். ஸோ எனக்கு தெரிஞ்சு இந்த கொஷின் நீங்கள் ட்ராப் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா பெட்டராக இருந்திருக்கும். நெக்ஸ்ட்டு 15 கொஷினும் நீங்கள் மேபி ப்ராக்டிஸ் பண்ணியிருந்துருக்கலாம். பெரிய பெரிய கோச்சிங் சென்டரில் உங்களுக்கு ப்ராக்டிஸ் பண்ண சொல்லி தந்திருப்பாங்க. லைக் எந்த ஃபார்மில் கொடுத்துருந்தா நமக்கு வெலாசிட்டி ஆக்சுவலாக ஆக்சலரேஷன் எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு. ஸோ தட் மே பி ஈஸி ஃபார் ஹூ வென்ட் டு கோச்சிங் சென்டர். நெக்ஸ்ட்டு 16th கொஷின் அப்படின்றது ஈஸி தான். ஸோ இது வந்து நமக்கு வேவ்ஸ் அண்ட் ஆசோலேஷன், ஸோ அதுவும் அஸ் வெல் அஸ் நமக்கு அந்த ஆல்டர்னேட்டிங் கரண்ட், ஸோ அதை பேஸ் பண்ணி ஒரு கொஷின். ஸோ 17th கொஷின் வந்து மேபி உங்களுக்கு அந்த ஃபஸ்ட் ஐடியா தெரிஞ்சிருந்தால் ஈஸியாக இருந்திருக்கும், இல்லாட்டி டிஃபிகல்ட். ஸோ 18th கொஷின் வந்து நீங்கள் ஸ்கிப் பண்ணியிருந்திருப்பீங்கன்னு தான் நான் நினைக்கிறேன். ஸோ 19th கொஷின் வந்து லென்த்தி, பட்டு நீங்கள் இதை அட்டன் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா லைக் நீங்கள் தப்பான டெசிஷன் எடுத்திருப்பீங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். இல்லை உங்களுக்கு ட்ரிக் தெரிஞ்சிருந்தால் இது வந்து பெட்டர். ஸோ 20th கொஷின் அப்படின்றது லென்த்தி, ஸோ அதை அட்டன் பண்ணியிருக்கக்கூடாது அப்படின்றது தான் என்னோட அட்வைஸ். பட் நீங்கள் அட்டன் பண்ணியிருப்பீங்க நான் நம்புகிறேன், ஏன்னா இதை நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணியிருப்பீங்க ஆஃப்கோர்ஸ். ஸோ 21 வந்து டேரக்ட் கொஷின், பட் நமக்கு அந்த ரிலேட்டிவ் வெலாசிட்டி தெரிஞ்சிருந்தால் நமக்கு ஈஸியாக இருந்திருக்கும். ஸோ 22nd கொஷின் வந்து ஓகே, இது வந்து கொஞ்சம் நமக்கு ஐடியா தெரிஞ்சிருக்கணும். ஸோ நான் இந்த கொஷின் நானாக அந்தந்த அட்டன் பண்ணியிருக்க மாட்டேன். பட் ஆனால் இது வந்து நமக்கு என்சிஆர்டியில் இருந்த கொஷின் தான். ஓகே, 23rd கொஷின் வந்து ஓகே, நான் தான் சப்போஸ் நானாக இருந்து அட்டன் பண்ணியிருப்பேன், பிகாஸ் ஐ நோ. பட் அஸ் அ நீட் ஸ்டூடெண்ட் நான் அது வந்து டச் பண்ணியிருக்க மாட்டேன். அண்டு 24 வந்து போட்டிருப்பேன். அண்ட் எனக்கு ஈவன் தோ ஃபஸ்ட்டு இது கண்டிஷன் தெரியாட்டும், செகண்ட் கண்டிஷன் தெரியும். ஸோ ஐ வுட் ஹவ் அட்டன் இட். நெக்ஸ்ட்டு 25th கொஷின். ஸோ 25th கொஷின் வெர்னியர் கேலிஃபர், இட் இஸ் ஈஸி. ஸோ 26th கொஷின் வந்து நமக்கு ஆம்பியர் அண்ட் மேக்ஸ்வெல், ஸோ ரெண்டோட காம்பினேஷனில் வந்து ஒரு கொஷின். ஸோ நமக்கு மேபி அது படிச்சிருந்திங்கன்னா உங்களுக்கு அந்த மேக்னெட்டிக் ஃபீல்டு என்ன, அந்த மேக்ஸ்வெல்ஸ் ஈக்குவேஷன் சொல்லிட்டு இருக்கோம்ல, ஸோ அதுலேருந்து நமக்கு வந்திருக்க கொஷின் தான். ஸோ 28th கொஷின் இஸ் 27th இஸ் ஈஸி, 28 இஸ் ஆல்சோ ஈஸி. ஸோ 29 வந்து ஸோ நீங்கள் இதை எப்படி அப்ரோச் பண்ணியிருக்கீங்க அப்படின்றத பொறுத்து. ஸோ இட் இஸ் நாட் ஈஸி, பட் இட் கேன் பி டன். ஓகே, 30th கொஷின். ஸோ 30th கொஷினுமே நமக்கு அந்த ப்ராப்பரான அண்டர்ஸ்டாண்டிங் இருந்தால் ஈஸியாக இருந்திருக்கும். பட் நான் அதை தான் அட்டன் பண்ணியிருக்க மாட்டேன். ஏன்னா நமக்கு இந்த கான்ஸ்டன்ட் ஃபோர்ஸ் அப்படின்றது ஒரு நல்ல டேர்ம். நம்ம ஆக்சுவலி போரில் என்ன பார்த்துருப்போன்னா அந்த ஃபோர்ஸ் அப்படின்றது ஒவ்வொரு ஆர்பிட்டால் மாறிட்டுருக்கும். பட் இந்த இடத்துல கான்ஸ்டன்ட் ஃபோர்ஸ். ஸோ தட் இஸ் த ஒன்லி டிஃப்ரென்ஸ் பிட்வீன் அவர் போர் திங் அண்ட் திஸ் ஃபோர்ஸ். ஸோ 31st வந்து ஜஸ்ட்டு கெப்லர்ஸ் லா, ஸோ தட் இஸ் ஃபைன். ஸோ 32 எகெயின் கிராவிடேஷனல் வேரியேஷன், ஸோ அதுவும் ஈஸி தான். ஸோ 34 ஈஸி தான். நம்ம இதே மாதிரி ப்ராப்ளம் வந்து நீட் 2024 கேட்டிருக்காங்க. ஸோ இட் இஸ் ஈஸி. ஸோ 34 எகெயின் டி பிராக்லி வேவ்லென்த்லேருந்து ஒரு கொஷின் கேட்டிருக்காங்க. ஸோ நான் இந்த கொஷின் தான் சொன்னேன். ஸோ ஈவன் தான் நீங்கள் அந்த போர் பாஸ்லேட்ஸ் தெளிவாக நல்லா படிச்சிருந்தீங்கன்னா உங்களுக்கு அந்த இதில் மட்டுமே யோசிச்சுருந்துருப்பீங்க. இல்லை எனக்கு டி பிராக்லி வேவ்லென்த் இருக்குது அப்படின்னா நீங்கள் டி பிராக்லி வேவ்லென்த் பற்றி யோசிக்க ஆரம்பிச்சுருவீங்க. லாம்டா டிவைடட் பை √2mE. ஸோ அந்த இடத்துல கைனடிக் எனர்ஜி, ஸோ செகண்ட் ஆர்பிட்டுக்கு எனர்ஜி என்ன 3.14, அது வந்து எலக்ட்ரான் நோட்டில் இருக்கும். ஸோ நீங்கள் எகெயின் ஜூலுக்கு மாற்றி அது பண்ணி இது பண்ணி ஸோ அது வந்து கஷ்டமாக இருந்திருக்கும். பட் த திங் இஸ் உங்களுக்கு போர் பாஸ்லேட்ஸ் தெளிவாக தெரிஞ்சிருந்து அப்படின்னா யூ குட் ஹவ் ஆன்சர் இட் ஈஸிலி. ஸோ இது எல்லாமே டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம் ஆல்ரெடி ஒரு 2.5 hours வீடியோவில். ஸோ அதுதான். ஸோ 35 வந்து டேரக்ட் கொஷின் தான், பொட்டன்ஷியல் எனர்ஜி. ஸோ 36 எகெயின் இதில் வந்து இந்த இடத்துல ஒரு லைன் இருக்கும், சாரி ஓகே லைன் இருக்கும் சிடி. ஸோ அது வழியான கரண்ட் போகிறது தான். இது வந்து லென்த்தி, பட் இட் கேன் பி டன். பட் நானும் அந்த அட்டன் பண்ணியிருக்க மாட்டேன் எக்ஸாம் சென்டரில். ஸோ எகெயின் டி பிராக்லி வேவ்லென்த் பேஸ் பண்ணி இன்னொரு கொஷின். ஸோ இட் இஸ் ஈஸி ஒன்லி 37. ஸோ 38 தான் நான் சொன்ன இன்ட்ரெஸ்டிங்கான கொஷின் ஃபோட்டோ எலக்ட்ரிக்லேருந்து. ஸோ இட் கேன் பி டன். 39 போட்டுக்கலாம், பட் இது வந்து லென்த்தி. ஸோ நீங்கள் முன்னாடியே பயாலஜி அண்ட் கெமிஸ்ட்ரியில் நிறைய டைம் சேவ் பண்ணியிருந்தீங்கன்னா நீங்கள் வந்து இதை அட்டன் பண்ணியிருந்துருக்கலாம். ஸோ 40 இஸ் ஈஸி. 41 ஆல்சோ ஈஸி. ஸோ 41 பெரிய விஷயம் கிடையாது. ஏன்னா சேம் அந்த இடத்துல ஏரியா அண்டு எவ்வளோ டிஸ்டன்ஸ் மாறி இருக்குது, ஸோ அதை பேஸ் பண்ணி மட்டுமே நம்ம சம் போட்டுருக்கலாம். ஸோ 42 வந்து பர்சன்டேஜ் தான் நீங்கள் வந்து போட்டுருக்கலாம். 43 வந்து மேலஸ் லா யூஸ் பண்ணி, ஸோ இதில் நீங்கள் இந்த ப்ராக்கெட்டில் கொடுத்துருக்கிறது வந்து தெளிவாக பார்த்துருக்கணும். I0 இஸ் த இன்டென்சிட்டி ஆஃப் போலரைஸ்ட் லைட் ஆஃப்டர் பாசிங் த்ரூ ஃபஸ்ட் போலரைட். இல்லை நீங்கள் I0 அப்படின்றது இன்சிடென்ட் ஃபஸ்ட்லேருந்து இருக்கிறதுன்னு எடுத்திங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் தப்பாக வந்திருக்கும். டிவைடட் பை 2 உங்களுக்கு வந்திருக்கும். ஆன்சர் வந்து I0/8, உங்களுக்கு I0/16 வந்திருக்கும். நெக்ஸ்ட்டு 44 அப்படின்றது ஈஸி தான். ஏன்னா B = A⍵, அதை வச்சு மட்டுமே இதை போட்டுருக்கலாம். ஸோ 45 ஆல்சோ ஈஸி. சரி, ஓகே. ஸோ ஐ திங்க் வி ஹேவ் டிஸ்கஸ்டு இட். இப்போ என்னோட ஒப்பீனியன்.
like okay, some questions are there in the form of GATE and CSR level, but very small questions. எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும்னா அந்த d²y/dx² அந்த ப்ராப்ளமை இன்னும் ஒரு 2 ஸ்டெப் எக்ஸ்ட்ரா, அந்த 2 ஸ்டெப் எக்ஸ்ட்ரா அப்படின்றது என்னென்னா அது வந்து செகண்ட் ஆர்டர் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன். அதை நீங்கள் சால்வ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா ஒய்க்கும் எக்ஸுக்குமே டைரக்ட் ரிலேஷன் கிடச்சிருக்கும். ஸோ அந்த மாதிரி ப்ராப்ளம் தான் கேட்டில் கேட்பாங்க, சிஎஸ்ஆர் நெட்டில் கேட்பாங்க. ஸோ இட் இஸ் இன் ஆக்சுவலி இன் சிஎஸ்ஆர் லெவல். பட் த திங் இஸ் மோஸ்ட் ஆஃப் த கொஷின்ஸ் ஆர் வெரி ஈஸி. நான் உங்களுக்கு சொன்ன போதே நிறைய கொஷின்ஸ் ஈஸி தான். த திங் இஸ் இதை நீங்களும் ஃபீல் பண்ணியிருப்பீங்க. எப்போ அப்படின்னா எக்ஸாம் ஹால்லேருந்து வெளியே வந்ததுக்கு அப்புறமேட்டுக்கு பயங்கரமான ரிக்ரெட் அடிச்சிருக்கும். சரி இது இவ்வளோ ஈஸியாக இருக்குது, இது நான் பண்ணல அப்படின்னு. ஸோ நான் அதுக்கு ஏன் அப்படின்றத என்னோடய ஒப்பீனியன் சொல்கிறேன். அண்ட் த திங் இஸ் people are comparing it with JEE Advanced. So okay, maybe 3 questions maximum JEE Advanced level இருந்திருக்கும். The thing is many questions are easy. ஏன்னா இப்போது நான் இதை ஏன் நீங்கள் JEE Advanced கம்பேர் பண்ணக்கூடாதுன்னு சொல்கிறேன்னா, JEE Advanced ஆஸ்பிரண்ட்ஸ் இருப்பாங்க, அவங்க இந்த கொஷின்ஸ்லாம் ப்ரிப்பேர் பண்ணும்போது அவங்களோட மென்டாலிட்டி இருக்கும்ல, அப்போ அவங்க இது டிஃபிகல்ட்னு சொல்லும் போது அவங்களால அக்செப்ட் பண்ணிக்க முடியாது. ஏன்னா தே ஆர் திங்கிங் JEE Advanced வந்து ஒரு பெரிய எக்ஸாம் அப்படின்னு. ஸோ நீங்கள் இந்த கொஷின்ஸை நீங்கள் JEE Advanced கம்பேர் பண்ணும்போது தே வில் கெட் ஒரு ட்ரிகர் ஆகிடுவாங்க அவங்க. ஸோ அதனால் நான் சொல்கிறேன். பட் த திங் இஸ் பேப்பர் இஸ் டிஃபிகல்ட்டி. இப்போ ஏன் டிஃபிகல்ட்டின்னு நான் சொல்கிறேனே, இதுக்கு காரணம் NTA. ஏன்னா இது வரைக்கும் நீட் நடந்திருக்கு. ஸோ இதை பேஸ் பண்ணி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஒரு மென்டாலிட்டி இருந்திருக்கும். ஓகே என்ன அப்படின்னா, இது வரைக்கும் நீட் நடந்திருக்கு, எல்லா வருஷமும் கட் ஆஃப் இருந்திருக்கும், மெடிக்கல் கட் ஆஃப். ஸோ லெட்ஸ் சே இப்போ உங்களுக்கு ஐடியா வந்து ஒரு 650 வாங்கலாம் இல்லை 600 வாங்கலாம் அப்படின்னு இருந்துச்சா, நீங்கள் எக்ஸாம் போடும் போதே அப்போ 600 எத்தனை கொஷின் சால்வ் பண்ணணும் அப்படின்றத நினச்சி சால்வ் பண்ணுவீங்க. பட் நீங்கள் போக போக உங்களால் 600 எடுக்க முடியாது அப்படின்ற ஒரு தாட் வந்துடும். அந்த தாட் வந்ததுக்கப்புறமேட்டுக்கு சைக்காலஜிக்கலி மென்டலி யூ வில் கெட் அஃபெக்டட். என்னடா அப்படின்ற மாதிரி சம் பீப்புள் வந்து பெண்ணை கூட ட்ராப் பண்ணியிருந்துருக்கலாம், இதுக்கப்புறம் நான் சால்வ் பண்ணல, எப்படி எனக்கு கிடைக்காது அப்படின்னு. ஸோ இங்கே பிரச்சனை என்ன அப்படின்னா, நம்மளோட தாட் 600 எடுக்கணும் அப்படின்ற இல்லை 650 எடுக்கணும் அப்படின்ற ஒரு தாட். அதுக்கான காரணம் NTA. ஏன்னா ப்ரீவியஸ்லி ஈஸியாக கேட்டுட்டு இப்போ கஷ்டமாக கேட்டுறது. பட் இந்த இடத்துல நீங்கள் ஒரு காம்படிட்டிவ் எக்ஸாம்னால் நீங்கள் அதுக்கான அண்டர்ஸ்டாண்டிங் வந்து உங்களுக்கு கிடச்சிருக்கணும். பட் இருந்திருக்காது. ஏன்னா எகெயின் ப்ரீவியஸ் எக்ஸ்பீரியன்ஸ், பாஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்னு இருக்கும். ஒரு காம்படிட்டிவ் எக்ஸாம் அப்படின்றது என்னென்னா, இட்ஸ் நாட் லைக் ஸ்கோரிங் ஃபுல் மார்க் அண்ட் தட். ஒரு காம்படிட்டிவ் எக்ஸாம் அப்படின்னா இப்போ 720னா 720 அவுட் ஆஃப் 720 எடுத்தால் நீங்கள் சக்சீடா அப்படின்னு கேட்டால் தட் இஸ் நாட் சக்ஸஸ். இப்போ நீங்கள் 700 எடுத்திங்கனாலும் தட் இஸ் சக்ஸஸ்ஸான்னு கேட்டிங்கன்னா தட் இஸ் நாட் சக்ஸஸ். வாட் இஸ் த ரியல் சக்ஸஸ்? நீங்கள் நீட்ன்ற ஒரு எக்ஸாம் எழுதியிருக்கீங்க, அதில் ஒரு மார்க் எடுத்திருக்கீங்க, அந்த மார்க் சப்போஸ் உங்கள் ட்ரீம் காலேஜோட கட் ஆஃபில் வந்திருக்கா, ஸோ தட் இஸ் த திங் யூ ஹேவ் டு டூ. அதுதான் சக்ஸஸ். ஸோ நீட்டில் 720 எடுக்கிறது சக்ஸஸ் கிடையாது, அதை வச்சு ஒன்றும் பண்ண முடியாது. நீங்கள் நீட்டில் வந்து ஃபஸ்ட் ரேங்க் எடுத்திருக்கீங்க அப்படின்னு உங்களுக்கு ஒரு சர்டிஃபிகேட் கூட வராது. உங்களுக்கு வரப்போகிறது இந்த ஸ்கோர் கார்டு மட்டும் தான், கரெக்ட் இல்லை? ஸோ நீங்கள் காலேஜ்லேயோ இல்லை ஸ்கூல்லையோ நீங்கள் ஃபஸ்ட் ரேங்க் எடுத்திங்கன்னா ஃபஸ்ட் ரேங்க் கோல்டு மெடல் அப்படின்னு தருவாங்க. பட் இங்கே அது தரமாட்டாங்க. ஏன்னா நீட்டோட நோக்கம் அது கிடையாது. It's not for you to get 720 out of 720. The thing is you need to get some mark, good mark, அவ்வளோதான். இப்போ உங்களுக்கு பேப்பர் டிஃபிகல்ட்டியாக இருந்துச்சுன்னா எல்லாத்துக்குமே டிஃபிகல்ட்டி தான். அப்போது என்ன தான் பண்ணணும் எக்ஸாம் ஹாலில் அப்படின்னா, நம்மளால் முடிஞ்ச ஃபுல் பொட்டன்ஷியல், ஃபுல் பெஸ்ட் தரணும். ஸோ அதுதான். இப்போ ஒரு ப்ராப்ளம் பார்த்துட்டு அது வந்து டிஃபிகல்ட்டாக இருக்குன்னா ஜஸ்ட் கிவ் இட் அவே, கீப் இட் அவே, அண்ட் நெக்ஸ்ட் ப்ராப்ளம் வந்து போட்டிருக்கணும். பட் த திங் இஸ், நான் இதை வந்து உங்களை ப்ளேம் பண்ண சொல்ல, உங்களால் இது யோசிக்க கூட முடியாது எக்ஸாம் ஹாலில். ஏன்னா யூ ஆர் த வெரி ஃபஸ்ட் ஒன் ஹூ இஸ் கோயிங் டு எக்ஸ்பீரியன்ஸ் தட். வெளியே இருக்கக்கூடிய உங்கள் பேரண்ட்ஸ்க்கு தெரியாது, எனக்கு தெரியாது, இந்த சேனல் ஓனர் செந்தில்நாதன் சாருக்கு தெரியாது, உங்கள் கோச்சிங் இன்ஸ்டியூட் யாருக்குமே தெரியாது. நீங்கள் தான் ஃபஸ்ட் டைம் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறீங்க அந்த புக்லெட்டை வச்சு. ஸோ உங்கள் மேலே தப்பே கிடையாது. ஸோ இது வந்து ஒரு எப்படி சொல்கிறதுனா, ஒரு இன்ஜஸ்டிஸ் டு யூ. உங்களுக்கு ஒரு தப்பான நடந்த ஒரு அநீதி. ஸோ உங்களுக்கு ஒரு இன்ஜஸ்டிஸ் வந்து நடந்திருக்கு. ஸோ இப்போது நான் நீட் 2026க்கு ஒரு இம்பார்ட்டண்டான ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்கிறேன். ஸோ இதுதான் உங்களோட கருத்தை வந்து எனக்கும் மேபி இட் மே அப்போஸ் ஈச் அதர். ஃபார் யூ திஸ் கொஷின் பேப்பர் இஸ் ஈஸி. ஏன்னா இப்போ உங்களுக்கு தெரியும் இந்த இடத்துல கொஷின் பேப்பர் இஸ் ஈஸி அப்படின்னு சொல்கிறது என்னென்னா, இப்போ இந்த கொஷின் பேப்பரில் 720 அவுட் ஆஃப் 720 எடுக்கிறது தட் இஸ் நாட் ஈஸி. நான் எங்கேன்னு சொல்கிறேன்ல, இந்த கொஷின் பேப்பரில் கட் ஆஃப் எவ்வளோ இருக்கும்? லெட்ஸ் சே இப்போ நான் சும்மா ஒரு நம்பர் சொல்கிறேன், 500 இருக்கும். போன வருஷம் எவ்வளோ கட் ஆஃப் இருக்கும்? ஒரு 600 இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஜஸ்ட்டு சும்மா ஒரு நம்பர், ரேண்டம் நம்பர், ஐ டோன்ட் நோ அபவுட் கட் ஆஃப். அப்போது நீங்கள் ஈஸியான சப்போஸ் ஈஸியான சிம்பிளான இருக்க பேப்பரில் வந்துச்சுன்னா நீங்கள் 600 மார்க் எடுக்கணும். ஸோ இதே இந்த மாதிரி பேப்பர் வந்துச்சுன்னா 500 மார்க் இருக்கும். எது ஈஸி? 500 எடுக்கிறது தானே ஈஸி. ஸோ இந்த இடத்துல இன்னொரு இம்பார்ட்டன்ட் விஷயம், இப்போ நீங்கள் 500 தான் எடுக்க போகிறீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் இயர் ப்ரிப்பேர் பண்ணுறவங்க இப்போவே ஸ்டார்ட் பண்ணியிருப்பீங்க JEE அட்வான்ஸோட ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ்லாம் சால்வ் பண்ண ஆரம்பிச்சு.
அது மாதிரி பார்க்கும்போது யூ வில் சால்வ் ஆல் 22 சாப்டர்ஸ் தானே. ஸோ எவ்ரி சாப்டர்ஸ்க்கு வந்து நீங்கள் வந்து ப்ரிப்பேர் பண்ணிட்டுருப்பீங்க. பட் தட் இஸ் நாட் அ ஸ்ட்ராட்டஜி. ஸோ இது வரைக்கும் நடந்த எக்ஸாமில் யூ நீட் ஒன்லி நாலேஜ். ஸோ நாலேஜ் மட்டும் இருந்தால் போதும். நீங்கள் எல்லா சாப்டர், எல்லா ஃபார்முலா அண்ட் நிறையா கொஷின்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா உங்களால் அந்த கொஷின் பேப்பர் ஃபுல்லாக 45 out of 45 ஃபிசிக்ஸில் ஃபுல்லாக அட்டன் பண்ண முடிஞ்சிருக்கும் வித் அக்யூரசி இன் டைம், அக்யூரசி இன் ஆன்சர்ஸ் எல்லாம். பட் த திங் இஸ், இது வரைக்கும் நீட் வந்து நாலேஜ் பேஸ் பண்ணினது மட்டும்தான். பட் இந்த நீட் இட்ஸ் நாட் ஒன்லி வாட் டு சே டெஸ்டிஃபை யுவர் நாலேஜ். பட் இந்த இடத்துல உங்களுக்கு வந்து ஒரு ஸ்ட்ராட்டஜியும் வந்திருக்கணும். இந்த இடத்துல ஸ்ட்ராட்டஜி அப்படின்னா இது வரைக்கும் நீங்கள் என்ன ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணியிருப்பீங்க? ஒரு ஷார்ட் ட்ரிக்ஸாக யூஸ் பண்ணியிருக்கலாம், இல்லை ஓஎம்ஆர் எப்படி ஸ்பீடாக ஷேட் பண்ணுறது அதை மேபி யூஸ் பண்ணியிருக்கலாம். பட் இந்த இடத்துல ஸ்ட்ராட்டஜி அப்படின்றது நான் என்ன சொல்ல வரேன்னா, ஓகே நான் வந்து எக்ஸாம்குள்ளே போகிறேன். எக்ஸாம் ஹால்குள்ளே போகிற போதே இப்போ என்னோட மைண்ட் தாட் எப்படி இருக்குன்னா, ஓகே 550 தானே எடுக்க போகிறோம். 550னா பயாலஜியில் எத்தனை கொஷின்ஸ் அட்டன் பண்ணோம், கெமிஸ்ட்ரியில் எத்தனை கொஷின்ஸ் அட்டன் பண்ணோம், ஃபிசிக்ஸில் எத்தனை கொஷின்ஸ் அட்டன் பண்ணோம். இந்த இடத்துல எதுவுமே உங்களால் ஃபுல் அதாவது 180 out of 180 கொஷின்ஸ் அட்டன் பண்ணணும் அப்படின்றது நெசசரி கிடையாது. ஸோ எனக்கு வந்து முன்னாடி தோணியிருக்கு என்னென்னா, நீட் வந்து அட்டன் பண்ணுறாங்க, ஸோ 720 out of 720 எடுக்கிறாங்க. I appreciate those students because it is impossible to score a complete full score. But I appreciate them. But இங்கே என்னென்னா, ஒரு எக்ஸாம் வச்சு அதில் 720 out of 720 எடுக்கிறாங்கன்னா இட் இஸ் ஹேப்பனிங் ஒன்லி இன் நீட்டில் மட்டும்தான் அப்படி நடக்கும். நீங்கள் ஜேஇ அட்வான்ஸ்ட் எடுத்துக்கோங்க. ஜேஇ மெயின்ஸில் 1 or 2 ஸ்டூடெண்ட்ஸ் வில் ஸ்கோர் 300 or 300. பட் நீங்கள் ஜேஇ மெயின்ஸ் எடுத்துக்கோங்க, இல்லை இன்னும் ஹையர் எக்ஸாம்ஸ் எடுத்துக்கோங்க, யூபிஎஸ்சி, டிஎன்பிஎஸ்சி, இல்லை இப்போ கேட்டோ, சிஎஸ்ஆர் நெட்டோ, யூஜிசி நெட்டோ, இந்த எந்த எக்ஸாம்லேயுமே நோ ஒன் வில் ஸ்கோர் பர்ஃபெக்ட் ஸ்கோர். ஏன்னா தேர் த மோட்டிவ் ஆஃப் த எக்ஸாம் இஸ் நாட் ஒன்லி டு டெஸ்டிஃபை யுவர் நாலேஜ். நீங்கள் என்ன ஸ்ட்ராட்டஜி, என்ன ஸ்கில் யூஸ் பண்ணி அந்த கொஷின் பேப்பரை ஃபேஸ் பண்ணுறீங்க, சைக்காலஜி அதெல்லாம். ஸோ தட் நீட். பட் இந்த இடத்துல பிரச்சனை என்னென்னா, இது அவங்க எந்த ஒரு சாம்பிள் பேப்பருமே தராமல் டேரெக்டாக May 4 மதியம் 2 மணிக்கு கொஷின் பேப்பர் பார்க்கும்போது இப்படி இருக்கும்போது அது எத்திக்கலி வெரி ராங். தட் இஸ் வெரி ராங். பட் த திங் இஸ், என்னோடய ஐடியா வந்து ஐ வில் சப்போர்ட் வித் யூ, ஐ வில் ஸ்டாண்ட் வித் யூ. உங்களுக்கு நடந்தது வந்து ஒரு இன்ஜஸ்டிஸ். பட் இப்போ நான் இந்த பேப்பரோட குவாலிட்டி பற்றி பேசுனதுனால எக்ஸாம்ஸ்னால் இப்படி தான் இருக்கணும் அப்படின்றது தான் என்னோடய தாட். பட் வாட் ஹேப்பன் டு யூஸ் எகெயின் ஒரு மன்னிக்க முடியாத ஒரு விஷயம் தான். ஐ வில் ஸ்டாண்ட் வித் யூ. ஏன்னா என்ன நீங்கள் திட்டுவீங்களோ அப்படின்ற ஒரு பயம் தான். சரி, ஓகே. பட் இப்போ என்னென்னா, இதில் அட்வான்டேஜும் இருக்குது, டிஸ்அட்வான்டேஜும் இருக்குது ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் as well as கோச்சிங் சென்டருக்கும். இப்போ ஒரு ஸ்டூடெண்ட்டு, லெட்ஸே நான் தான் ஒரு ஸ்டூடெண்ட்டு. இப்போ எனக்கு வந்து லெட்ஸே எனி சாப்டர் ஆப்டிக்ஸ்னு வச்சுக்கோங்களேன். எனக்கு ஆப்டிக்ஸ் வந்து வரமாட்டேங்குது, எனக்கு படித்தாலும் ஞாபகம் வர மாட்டேங்குது, எனக்கு அந்த கான்செப்ட் புரிய மாட்டேங்குது. இதே போன வருஷம் நீட் வரைக்கும் ஐ ஹாவ் டு ஸ்டடி. ஏன்னா எனக்கு ஃபுல் கொஷின்ஸ் அட்டன் பண்ணால் தான் என்னால் கட் ஆஃப் வந்து மீட் பண்ண முடியும் கரெக்டாக. பட் இப்போது ஏன்னா எனக்கு போன இது வரைக்குமேட்டுக்குமே அந்த 3 hours எனக்கு 180 கொஷின்ஸ் அட்டன் பண்ணுறதுக்கு மாதிரியே தான் கொஷின் பேப்பர் இருந்துச்சு. பட் இந்த இடத்துல ஒரு 180 கொஷின்ஸ்னால் ஒரு 150 கொஷின்ஸ் 160 கொஷின்ஸ் அட்டன் பண்ணுற அளவுக்கு தான் டைம் இருக்குது. அப்போ நான் என்ன பண்ணலான்னா, இதுக்கப்புறம் இப்போ நான் படிக்க போகிறேன், எழுத போகிறேன் அப்படின்னா நான் ஆப்டிக்ஸே தொட வேண்டாம். ஏன்னா எப்படியும் என்னால் 20 கொஷின்ஸ் அட்டன் பண்ண முடியாது. மேபி இது ஒரு பேட் அட்வைஸாக இருக்கலாம். பட் நான் என்னோடய பர்சனல் ஒப்பீனியன் சொல்கிறேன். நான் கேட்டுக்கோ என்னோடய எக்ஸாம் சிஎஸ்ஆர் நெட்டுக்கோ நான் ப்ரிப்பேர் பண்ணப்போ டோட்டல் 9 சாப்டர்ஸ் இருக்கும். ஐ ஹேவ் ஒன்லி ஸ்டடிட் 6 சாப்டர்ஸ். டு பி ஹானஸ்ட் அதுதான். ஸோ நான் அது வந்து ஒரு ஸ்ட்ராட்டஜி. ஸோ நான் உங்களுக்கு ஒரு அட்வைஸாக சொல்ல, ஜஸ்ட் ஒரு ஸ்டேட்மெண்ட்டாக சொல்கிறேன். யூ மே டேக் இட், யூ மே நாட் டேக் இட். ஓகே. இப்போ எனக்கு வந்து என்னென்னா, இப்படியும் 150 கொஷின்ஸ் 160 கொஷின்ஸ் தான் அட்டன் பண்ண முடியும். அதுக்கு எதுக்கு நான் ஆப்டிக்ஸ் எனக்கு வராத சாப்டர் நான் படிச்சுக்கிட்டே நான் அதை விட்டுறேன். பட் எனக்கு தெரிஞ்ச சாப்டர்ஸில் வந்து நான் எவ்வளோ டிஃபிகல்ட்டியாக கேட்டாலும் அட்டன் பண்ணுற அளவுக்கு நான் ட்ரை பண்ணிக்கிறேன். ஏன்னா எனக்கு ஆல்ரெடி அந்த சாப்டர்ஸ்லாம் புரியும்ல. ஸோ அந்த ப்ரிவிலேஜ் இருக்குது. இது வந்து ஒரு அட்வான்டேஜ். டிஸ்அட்வான்டேஜ் அப்படின்றது என்ன அப்படின்னா, சப்போஸ் நீங்கள் படிக்காத சாப்டர்லேருந்து ஈஸியாக கொஷின் கேட்டுட்டாங்க, நீங்கள் படித்த சாப்டர்லேருந்து ரொம்ப டிஃபிகல்ட்டாக கேட்டிருந்தாங்க, சச்சத்தை உங்களால் அட்டன் பண்ண முடியல அப்படின்னா, லைக் எகெயின் யூ வில் கெட் லோ மார்க்ஸ். அண்ட் அந்த சாப்டர்ஸ் படித்தவங்க அப்படின்றவங்க எகெயின் அதிக மார்க் வாங்கிட்டு அந்த கட் ஆஃபில் வந்து நீங்கள் கீழே வந்துடுவீங்க. ஸோ அது வந்து ஒரு டிஸ்அட்வான்டேஜ் தான். பட் இந்த இடத்துல சும்மா என்னோடய தாட் தானே சொல்கிறேன். ஸோ ரேண்டமாக எந்த ஸ்கிரிப்டும் இல்லாமல் நான் ஜஸ்ட் வாய்க்கு வந்தது சொல்கிறேன். அண்டு இப்போ இதில் வந்து மிகப்பெரிய ஒரு இது வந்து நான் சொல்லாமல் இல்லைன்னு தெரில. என்ன அப்படின்னா, கோச்சிங் சென்டர்ஸ் இப்போது தே கான்ட் புட் 720 out of 720 இத்தனை பேர். ஸோ ஒரு பிஸ்னஸ் வைஸாகவும் இட் இஸ் அஃபெக்டிங். ஸோ தட்ஸ் த திங் ஐ வாண்ட் டு மென்ஷன். ஸோ அது இன்னும் டீப்பாக போக நான் விரும்பலை. ஸோ தட்ஸ் த திங். ஸோ பேப்பர் வந்து டிஃபிகல்ட்டியாக இருக்குது, லென்த்தியாக இருக்குது. பட் தட் இஸ் ஃபைன், தட் இஸ் ஓகே. பட் இந்த இடத்துல ஓகே இல்லை அப்படின்னு நான் சொல்கிறது என்னென்னா, இது சர்ப்ரைசிங்லி உங்களுக்கு நடந்தது தான். எந்த ஒரு முன்னெச்சரிக்கையும் இல்லாமல் ஒரு ஃப்ளட்டு வந்த மாதிரி நம்ம ஊருக்குள்ளே.
ஸோ நான் ஜாலியாக அப்படியே போயிட்டுருப்போம், டக்குன்னு யாராச்சும் சுட்டு கொண்டுட்டாங்கன்னு எப்படி இருக்கும். அந்த மாதிரி தான் ஜாலியாக எக்ஸாம் ஹாலுக்கு போனப்போ டக்குன்னு இந்த மாதிரி வந்துட்டாங்க. பட் எனக்கு தெரியும் நீங்கள் உங்களால் இதுலேருந்து வெளியே வர முடியாது. மேபி நான் சொல்கிறத கூட உங்களால் அக்செப்ட் பண்ணியிருக்க முடியாது, ஏன்னா லூஸ் பை மாதிரி பேசிகிட்டு இருக்காங்க. பட் த திங் இஸ், திஸ் இஸ் த ரியாலிட்டி. எக்ஸாம்னால் இப்படி தான் இருக்கும். நீங்கள் நீட் வச்சு மட்டும் பார்த்தீங்கன்னா தான் நீட் ஒன்லி இஸ் த விதி விலக்கு ஃபார் ஆல் திஸ் எக்ஸாமினேஷன் தட் இஸ் ஹேப்பனிங். ஸோ ஐ ஹோப் யூ அண்டர்ஸ்டாண்ட். ஸோ கமெண்ட்ஸில் வந்து திட்டாதீங்க. ஸோ ட்ரை டு அண்டர்ஸ்டாண்ட். லைக் மேபி நான் வேலிட் பாயிண்ட்ஸாக சொல்லியிருந்திருக்கலாம், இல்லை இட் மே நாட் பி வேலிட் ஆல்சோ. பட் த திங் இஸ், திஸ் இஸ் மை தாட் ஆன் திஸ் பேப்பர். தேங்க்யூ.